தியானத்துக்கு ஆதாரமாக நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிக்கலாம். பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது. இந்த வசனத்தை கொஞ்சம் நீங்க தெளிவா வாசிங்கன்னா 2ஆம் அதிகாரத்துல என்ன வாசிங்க மறுபடியும் அந்த வசனத்தை. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் எப்படி வார்த்தை எழுதப்பட்டிருக்குது? பூமியிலே. எங்க? பூமியிலே. பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு என்று தெளிவாக வசனம் குறிப்பிடப்பட்டிருக்குது. அப்ப நீண்ட ஆயுசு எங்கவா நமக்கு? பூமியில தான். இதுல ஒரு பெரிய போதகர் என்று அறியப்பட்ட ஒருவர், இப்போ தேவனை விட்டு தூரம் இருக்கிற ஒரு மனுஷன் இதை குறித்து கேள்வி எழுப்பினார். வேதாகமம் ரொம்ப பொய் பேசுது, அதற்கு ஆதாரம் இந்த வசனம். அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சா நீண்ட ஆயுள் தருவதாக வேதம் வாக்களிக்கிறது. இது உண்மையா என்று சற்று சிந்திச்சு பாருங்க. இந்த பூமியிலே மதிக்கிற ஒவ்வொருத்தரும் நீண்ட ஆயுசோடு வாழ்றதில்லை அப்படின்னு ஒரு வேதாகமத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்தார். நமக்கு இது மேலோட்டமா பார்க்கும்போது என்ன செய்யும்? ஒரு மாதிரி ஆமால, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சா நீண்ட ஆயுசு எழுதப்பட்டிருக்குது, ஆனா நீண்ட ஆயுசோடு வாழ்றோமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கு. இயேசு கிறிஸ்து எவ்வளவு அதிகமாய் தன் தாயின் தகப்பனை நேசித்து கீழ்ப்படித்து கனம் பண்ணின ஒரு மனிதன். சாகப்போ கூட தன் தாயை நினைத்த தேவன் நம்முடைய தேவன். ஆனா அவர் எத்தனை வயசுல இறந்தாரு? அல்ப ஆயுசுல என்ன பண்ணிட்டாரு? இறந்து போயிட்டாரு. அதற்கு பின்பாக யாக்கோபு மரிக்கிறதை பார்க்கிறோம், ஸ்தேவான் மரிக்கிறதை பார்க்கிறோம். சின்னஞ்சிறிய வயசுலேயே அவர்கள் எல்லாம் என்ன செய்து விட்டார்கள்? மரித்து விட்டார்கள். இப்போ என்ன யோசிக்கிறீங்க நீங்க? இந்த வசனம் உண்மை பேசுதா பொய் பேசுதா? இதுதான் நமக்கு இந்த நாள் சவால். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இந்த கடைசி நாட்களிலே கிறிஸ்தவர்களுக்கு நேராக சத்துரு கொண்டு வருகிற ஒரு பெரிய சவால் என்னன்னு தெரியுமா? அடிமடியிலேயே கையை வைக்கிற மாதிரி வேத வசனத்தை பொய்யாக மாற்றிவிட்டால் ஈஸியாக உங்களை வஞ்சிச்சு என்ன பண்ண முடியும். கடைசி நாட்களிலே வஞ்சகாவி அநேகம் வருமா. அது எந்த ரூபத்தில் வேணாலும் வஞ்சிக்கலாம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய பலவீனத்தை பார்த்து சத்தினுடைய கிரியை அதிகமாக செயல்படும். ஆனால் இந்த நாட்கள் அதிகமாக செயல்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேதாகமத்தை சந்தேகத்துக்குள்ளாக்கி கேள்விக்குறியாக்கி அதன் மூலியமாக உங்கள் விசுவாசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க செய்து தேவனை விட்டு பிரிக்கிற ஒரு வஞ்சக வேலையை சத்துரு என்ன செய்யறான். அதனாலதான் நீங்க என்ன செய்யணுமா, உபதேசத்தை குறித்து ரொம்ப எச்சரிக்கையா இருந்து என்ன செய்யணும், ஒரு ஊழியக்காரன் போதிக்கணும். ஆனா நல்லா கவனிங்க, ஒரு கர்த்தருடைய வார்த்தையை நீங்க சிந்திக்கும் போது அது உங்களுக்கு சந்தேகத்தை கொடுக்கும் போது அதை மீண்டும் மீண்டுமாக வாசிக்க என்ன பண்ணக்கூடாது, தவறக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை தவறாததா இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன செய்யுது, சொல்லுது. அப்ப பிழை எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய புரிதலிலே என்ன செய்யும், பிழை இருக்கும். எனக்கு சில விஷயங்களை அக்செப்ட் புரிஞ்சு கொள்ள முடியாது. அது என்னவாக இருக்கும் என்று சிந்திக்கக்கூடிய திறன் இல்லாமல் இருக்கலாம். அப்ப அது என்னவாக இருக்கும் என்று நீங்க அதிகமா என்ன செய்யணும், சிந்திக்கணும். தெரிந்து கொள்ளும்படியாக அந்த காரியத்தின் மீது நீங்க கேள்விகளை வைக்கணும். கேள்வியை மட்டும் சரியா நீங்க வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் விட என்ன செஞ்சிடும். எதற்காக இந்த வசனம் சொல்லப்பட்டது, யாருக்காக இந்த வசனம் சொல்லப்பட்டது, எந்த சூழ்நிலையிலே இந்த வசனம் சொல்லப்பட்டது, இந்த வார்த்தை யாருக்கு பொருந்தும், இப்படி எல்லாம் நீங்க கேள்வி கேட்கணும்.